ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள பராசக்தி திரைப்படத்தோட இயக்குனரான சுதா கொங்கரா இவங்களுக்கு சிவகார்த்திகேயன் போட்டுள்ள கண்டிஷன் என்ன அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பராசக்தி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ரீசெண்டா எஸ்கே நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படமும் தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படமும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி இரண்டு திரைப்படமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆக இருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. இதை கேள்விப்பட்ட சிவகார்த்திகேயன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய படமும் தளபதி விஜய் சாரோட படமும் ஒரே நாள்ல வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய திரைப்படமான பராசக்தி திரைப்படத்தை முன்னாடியே வெளியிட வேண்டும் அப்படின்னு இயக்குனர் சுதா கொங்கரா இவங்களுக்கு எஸ்கே அவர்கள் கண்டிஷன் வந்து போட்டிருக்கிறாங்களாம். இந்த ஒரு கண்டிஷனுக்கு சுதா கொங்கரா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே வந்து சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த ஒரு காரணத்தினால வரும் செப்டம்பர் மாதத்துக்கு உள்ளேயே பராசக்தி திரைப்படத்தோட ஷூட்டிங்கை முடிக்க படக்குழு திட்டமிட்டிருக்கிறாங்களாம். அந்த ஒரு படத்தை முடித்த பிறகு பராசக்தி திரைப்படத்தை தீபாவளிக்கு வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இதன் மூலம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு முன்னாடியே பராசக்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது. ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் தான் வெளியாகிறது உறுதியா இருக்குது. இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க? எஸ்கே அவர்கள் எடுத்துள்ள முடிவை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.